வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பண்டிகைனாலே சந்தோஷம்தான். அதுவும் தீபாவளினா கேட்கவா வேணும்? புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்கன்னு வீடே கலக்கட்டும். ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட மாநிலங்கள்லையும் வேறு வேறு விதமாக தீபாவளியை கொண்டாடுறாங்க. இதை பற்றின தகவல்களை வேதாந்தம் அறிந்த வேத விற்பன்னர், ஆன்மீக எழுத்தாளர் திரு சர்மா சாஸ்திரிகள் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க பார்க்கலாம். சதா பால ரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபக்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஆர்த்தா விஷண்ணா சிதிலாட்சபீதாः घोरेषु च व्याधिषु वर्तमानाः सङ्कीर्त्य नारायणशब्दमात्रं विमुक्तदुःखा சுகினோ பவந்து. இந்த இனிய தீபாவளி நன்னாளில் குமரி முதல் காஷ்மீர் வரையில் பறந்து விரிந்து இருக்கும் நமது பாரத நாட்டில் மாநிலங்கள் பல, மொழிகளும் பல பேசப்பட்டு வருகின்றன. அது மாத்திரமல்ல, நடை, உடை, பாவனை அதிலும் வேறுபாடுகள் காணலாம். ஆங்காங்கு சில சம்பிரதாயங்களிலும் மாறுதல்கள் காணலாம். ஆனால் ஒன்று, இந்த பரந்த பாரத புண்ணிய பூமியில் மொழிகள் வேறுபட்டாலும், நடை, உடை, பாவனைகள் வேறுபட்டாலும், ஆங்காங்கு சில வழக்க பழக்கங்களில் சில மாறுதல்கள் தெரிந்தாலும், அடிப்படையில் கலாச்சாரம் ஒன்றுதான், தர்மம் ஒன்றுதான், பண்பாடு ஒன்றுதான். அதுதான் இந்த பாரத பூமியின் ஒரு பெருமை, ஒரு சிறப்பு. இந்த சனாதன இந்து தர்மத்தில் பண்டிகைகள் ஏராளம், ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் தீபாவளியும் ஒன்று. பண்டிகைகள் ஏராளம் இருந்தாலும் தீபாவளி என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஒரு பேரானந்தம், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது இயற்கை. தீபாவளிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எல்லா பண்டிகைகளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. தீபாவளிக்கும் ஒரு புராண பின்னணி நமக்கு தெரியும். அது என்னது? நரகாசுர வதம். ஸ்ரீகிருஷ்ணர் சத்யபாமாவுடன் இணைந்து கொடிய நரகாசுரனை சம்ஹாரம் செய்த நாள் என்று. அந்த சம்ஹாரம் நடந்த பிறகு நடைபெற்ற சம்பவத்தை மாத்திரம் நாம் இப்போது பார்ப்போம். என்ன நடந்தது? நரகாசுரனுக்கு இறுதி மூச்சு, மரண தருவாய். அப்பொழுது அவன் கண்ணர் பிரானை பார்த்து கேட்கிறான், கண்ணா, எனக்கு வரம் தருவாயா என்று. கருணாமூர்த்தியான கிருஷ்ண பகவான் சொல்கிறார், என்ன கேள் என்கிறார். நரகாசுரன் சொல்கிறான், எனது வாழ்நாளில் நான் மக்களுக்கு இழைத்த துன்பங்கள் பல. என்னால் நாட்டு மக்கள்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்போது நான் வேண்டி உன்னை கேட்டுக்கொள்கிறேன், இனிமேலாவது மக்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும், இன்பமாக வாழட்டும். அதற்காக நான் இறந்த நாளை பண்டிகையாக கொண்டாட நீ அருள் புரிய வேண்டும் என கேட்கிறான் கண்ணபிரானை பார்த்து இந்த கொடிய நரகாசுரன் மரண தருவாயில். அருகில் இருந்த நரகாசுரன் தாயாரான சத்யபாமாவும் சொல்கிறார் கண்ணபிரானை பார்த்து, நாதா, எனக்கு புத்திர சோகம்தான், பிள்ளை இறந்த துக்கம் என்னை ஆட்கொண்டு விட்டது. இருந்தாலும் இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கட்டும், எனது துக்கம் என்னுடன் போகட்டும். இனிமேலாவது இந்த உலகம் கஷ்டப்படாமல் மக்கள் நலுடன் வாழ வேண்டும். அதற்காக என் பிள்ளை இறந்த இந்த நாள் ஒரு பண்டிகை நாளாக தாங்கள் அறிவிக்க வேண்டும் என நானும் கேட்டுக்கொள்கிறேன் என சத்யபாமா சொல்கிறாளாம் ஒரு தாயார். இதுதான் ஒரு சமுதாய சிந்தனை. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த நாட்டு மக்கள் சுகமாக வாழ வேண்டும் என. ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு தேவதா மூர்த்தியை ஆராதிக்கப்பட்டு மையமாக பூஜை செய்யப்பட்டு வருகின்றது. விநாயகர் சதுர்த்தியில் நமக்கு தெரியும், விநாயகரை அருகம்புல், புஷ்பம் இத்தியாதிகள் கொண்டு அர்ச்சனை செய்வோம், பூஜை செய்வோம். அதே மாதிரி
வைகுண்ட ஏகாதசி, திருமாலை ஆராதிப்போம். சிவராத்திரி அன்று சிவனை மையமாக வைத்து சிவனை ஆராதிப்போம். தீபாவளி அன்று எந்த தேவதா மூர்த்தியும் நாம் ஆராதிப்பது இல்லை விசேஷமாக. அப்பொழுது தீபாவளிக்கு என்ன பிரதானம்? இங்கு எது மையமாக இருக்கிறது என்றால், நண்பர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. தீபாவளி பிராதானியம் என்னவென்றால், உண்மைதான். சிறு குழந்தைகள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? குழந்தைகள் பட்டாசு வெடிக்கணும், இனிப்புகள் சாப்பிடணும், புத்தாடை உடுத்துவது, இதுதான் தீபாவளி என்று குழந்தைகள் சொல்வார்கள். ஆனால் தீபாவளிக்கு முக்கியத்துவம் மையம் என்னவென்றால் ஸ்நானம், குளியல். வெடிகாலையில் ஒரு முகூர்த்தத்தில் வெந்நீரில் கங்கை வாசம் செய்கின்றாளாம். அதற்கு பெயர் கங்கா ஸ்நானம். அந்த ஸ்நானத்திற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் ஒரு மரபு. எண்ணெயில் லக்ஷ்மி வாசம் செய்கின்றாளாம் இன்று தீபாவளி அன்று. எண்ணெய் தேய்த்து குளிப்பது, பிறகு வெந்நீரில் குளிப்பது. ஏனென்றால் வெந்நீரில் இன்று கங்கை வாசம் செய்கிறாள். அதற்கு பெயர் கங்கா ஸ்நானம். பலருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். இன்று ஒரு ஸ்நானம் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுகின்றது தீபாவளி என்று 2 ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று. நண்பர்களே, 2வது குளியல் அதாகப்பட்டது. 2வது ஸ்நானம் எப்போது தெரியுமா? வெடிகாலையிலிருந்து 6 நாழிகைக்குள் குளிர்ந்த நீரில் மறுபடியும் ஸ்நானம் செய்ய வேண்டும். முதல்ல வெடிகாத்தால் குளித்ததுக்கு பேர் கங்கா ஸ்நானம். அப்போது 2வது குளிக்கிறோமே, இதுக்கு ஒரு பேர் உண்டல்லவா? இதுக்கும் ஒரு பேர் இருக்கணும் அல்லவா? இதற்கு என்ன பெயர்? துலா ஸ்நானம். ஆக மொத்தம் தீபாவளி அன்று 2 ஸ்நானங்கள் சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. நண்பர்களே, அது மாத்திரமல்ல, இந்த தீபாவளியில் பித்ருக்களும் சம்மந்தப்பட்டுள்ளார்கள். பித்ருக்கள் என்றால் யார்? முன்னோர்கள். பித்ருக்கள் எவ்வாறு தீபாவளி சம்மந்தப்பட்டுள்ளார்கள் தெரியுமா உங்களுக்கு? தீபாவளி வருவதற்கு முன்பு கடந்த மாதம் மகாலய பட்சம் என்று ஒன்று அனுஷ்டித்திருப்போம். மகாலய பட்சம் என்பது பித்ருபக்ஷம். மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்கள் பிரத்யட்சமாக பூலோகத்திற்கு வருகிறார்களாம், அரூபமாக. அப்படி பித்ருக்கள் மகாலய பட்சத்தில் வந்தவர்கள் தீபாவளி பட்சம் வரையில், தீபாவளி வரையில் இங்கு தங்குகிறார்களாம் நம்முடன், அரூபமாக நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. ஆதலால் தான் அவர்கள் திரும்பி செல்வதற்காக ஒரு அறிகுறி, ஒரு டோக்கனாக தீப ஒளி ஏற்றுகிறோம் என்றும் ஒரு வாக்கு உண்டு. தீப ஒளி வெளியில் ஏற்றுகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் நமக்கு ஒளி உள்ளது, தீபம் உள்ளது, ஜோதி உள்ளது. இந்த ஜோதி ஆத்ம வடிவானது. என்னுள் எந்த ஆத்மா இருக்கின்றதோ அதே ஆத்மா தான் எல்லோரிடம் இருக்கின்றது. நான் வேறு நீ வேறு அல்ல. இதுதான் இந்து சமயத்தின் ஒரு சிறப்பு. அமிர்தஸ்ய புத்திரகா, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து. எல்லா இந்து சடங்குகள் எல்லாவற்றிலும் கடைசியில், இறுதியில் அவன் சொல்லக்கூடியது என்னவென்றால் சர்வமங்களானி பவந்து, சர்வே ஜனாகா சுகினோ பவந்து. இதுதான் நமது பண்டிகைகள் எடுத்து கூறுகின்றன. எந்த பண்டிகை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த பண்டிகையை கூட எடுத்து பாருங்க. எல்லா பண்டிகையிலுமே இறுதியில் பார்த்தேன்னா இந்த சர்வே ஜனாகா சுகினோ பவந்து, எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்கின்ற கருத்து இறுதியில் வந்திருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல. மற்ற பண்டிகைகளுக்கு இல்லாத இன்னொரு சிறப்பு உண்டு தீபாவளிக்கு. அது என்ன தெரியுமா? அது சிவராத்திரி எடுத்தென்றால் சைவர்கள், ஸ்மார்த்தர்கள் கொண்டாடுவார்கள். வைகுண்ட ஏகாதசி வைஷ்ணவர்கள், விநாயகர் சதுர்த்தியும் அப்படி தான். ஆனால் தீபாவளி எப்படி என்றால் வைஷ்ணவர்கள், ஸ்மார்த்தர்கள், ஏன் சமணர்கள், சீக்கியர்கள், எல்லா சம்பிரதாயத்தினரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் தீபாவளி என பார்த்தோம். நாம் அதிக பணம் செலவழித்து பட்டாசை யாரும் வாங்க வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம். ஆனால் குறைந்த அளவு, குறைந்தபட்சம் சாஸ்திரத்துக்காவது நாம் எல்லோரும் பட்டாசு நாம் உபயோகப்படுத்துவோம், தீபாவளியில் வெடிப்போம். வெடித்த பிறகு ஒரு கடமை உண்டு. என்ன கடமை? அந்த குப்பையை நாம் தான் அகற்ற வேண்டும். நமக்கு என்னன்னு சொல்லிவிட்டு பட்டாசை வெடிச்சுட்டு தெருவில் வெடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சந்தோஷமாக நண்பர்களுடன், குழந்தைகளுடன், குடும்பத்தினருடன் ஆனந்தமாக கொண்டாடுவோம். புத்தாடை உடுத்தி உலக க்ஷேமத்திற்காக, உலக நன்மைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தீபாவளி நன்னாளில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என தான் நாம் வேண்டுகிறோம். இந்த தீபாவளி நன்னாளில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என மீண்டும் இறைவனை பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். இது ஒளிமயமான தீபாவளி. தீபாவளினாலே நரகாசுரனை வதம் செய்ததை தானே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா இந்த தினத்துல ஒரு சில புராண கதைகளும் நடந்திருக்கு. இந்த கதைகளும் அது சம்பந்தமான தெய்வ பாடல்களையும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது ஒளிமயமான தீபாவளி. வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரா நோக்குண்டா மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ரவணா போற்றி வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி கணம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி தனம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி குறைவில்ல வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி உறைந்திடுவாய் நீங்கே உத்தமனே போற்றி உறைந்திடுவாய் நீங்கே உத்தமனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்த நிற்பாய் போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எமை மகிழ்விப்பாய் போற்றி மங்களங்கள் தந்தையமை மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி பொங்கிடும் நலம் யாவும் உன் அருளே போற்றி தங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோ தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோ போற்றி போற்றி பார்க்கடலை கடைந்த பொழுது லக்ஷ்மி தேவி தோன்றினாள். தோன்றிய அன்றே மகாலட்சுமி திருமாலை மணமுடித்ததாக ஐதீகம். இந்த திருமண வைபவம் நடந்ததும் தீபாவளி தினத்தன்றே. இதனை கொண்டாடும் விதமாக இப்பாடல். தேவி தேவி நீயே துணை தேவி நீயே துணை அம்மா தேவி நீயே துணை அம்பா தேவி நீயே துணை
கதைகளும் பாடல்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். இது ஒளிமயமான தீபாவளி. ஒளிமயமான தீபாவளி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இனிமையான பாடல்களும் அழகான புராண கதைகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ரஞ்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி 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 ரஞ்சனி சரிக சனித சரிக மத சாசனித நீனித மக மக சரிக சனித சரிக மத சாசனித நீனித மக மக மஞ்சு பாஷினி மஞ்சு பாஷினி மனோலாசினி மஞ்சு பாஷினி மனோலாசினி மந்த ஆகமணி மஞ்சு பாஷினி மனோலாசினி மந்த ஆகமணி மஞ்சு பாஷினி மனோலாசினி மந்த ஆகமணி ஸ்ரீரஞ்சனி 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 சனித மகரி கம நித மகரி சரிக மகரி சனிதனி சனித மகரி கம மனித மகரி சரிக கமகரி சனிதனி சரிக சனித சரிக மத சாசனித நீனித மக மக சமகன வினோதினி சமகன வினோதினி அம்ப சமகன வினோதினி சசாங்கவதனி மாரஜனனி மேக ரஞ்சனி மேக ரஞ்சனி சமகன வினோதினி சசாங்கவதனி மாரஜனனி மேக ரஞ்சனி மேக ரஞ்சனி நீசா நினி சச நினி மம நினி மானி மம நினி மம கக சச நீசா நினி சச நினி மம நினி மானி மம நினி மம கக சச நித மகரி க மம மனித மகரி சரி கக கம கரி சனி தனி சரி க சனி த சரி க மத சாசனி தனி நித மக மக சபமர ஜனபாலினி சூலினி பாமர ஜனபாலினி சூலினி பாப விமோச்சனி பாவனி ஜனரஞ்சனி 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 பப்பமரே கமபமரே கமப நீ சதப சதப தபமரே பப்பமரே கமபமரே கமப நீ சதப சதப தபமரே நீ ச நினி சச நினி மம நினி மானி மம நினி மம கக சச சரி த மகரே க மம மனி த மகரி சரி கக கம
தான் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றது இந்த தீபாவளி தினத்தன்று. எனவே குபேரனின் அருள் மற்றும் கடாட்சம் கிடைக்க மக்களால் இப்பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இதனை போற்றும் விதமாக இப்பாடல். வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ரவணா போற்றி. வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ரவணா போற்றி. கணம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி. கணம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி. குறைவில்லா வாழ்வளிப்பாய் குபேரனே போற்றி. குறைவில்லா வாழ்வளிப்பாய் குபேரனே போற்றி. உறைந்திடுவாய் நீங்கே உத்தமனே போற்றி. உறைந்திடுவாய் நீங்கே உத்தமனே போற்றி. சங்கநிதி பதுமநிதி சார்ந்த நிற்பாய் போற்றி. சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி. மங்களங்கள் தந்து எமை மகிழ்விப்பாய் போற்றி. மங்களங்கள் தந்து எமை மகிழ்விப்பாய் போற்றி. பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி. பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி. தங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோ. தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோ. போற்றி போற்றி. புராண கதைகளும் பாடல்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். இது ஒளிமயமான தீபாவளி. தமிழகத்தில் பெரும்பாலும் நரகாசுரன் வதைக்கப்பட்டதையே தீபாவளி திருநாளாக கொண்டாடுகிறோம். இவ்வசுரனை அழித்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடும் விதமாக இப்பாடல். குருவாயூரப்ப நாராயணா. குருவாயூரப்ப நாராயணா. ஹரி கோவிந்தா ஸ்ரீமன்னாராயணா. ஹரி குருவாயூரப்ப நாராயணா. ஹரி கோவிந்தா ஸ்ரீமன்னாராயணா. ஹரி குருவாயூரப்ப நாராயணா. குறைவில்லா வாழ்வு தரும் கோவிந்தா. குறைவில்லா வாழ்வு தரும் கோவிந்தா. குழலூதி நிற்கின்ற கண்ணா நாராயணா. குறைவில்லா வாழ்வு தரும் கோவிந்தா. குழலூதி நிற்கின்ற கண்ணா நாராயணா. குருவாயூரப்ப நாராயணா. ஹரி கோவிந்தா ஸ்ரீமன்னாராயணா. ஹரி குருவாயூரப்ப நாராயணா. சங்கு சக்கரம் கொண்டவன் நீ அன்றோ. சங்கு சக்கரம் கொண்டவன் நீ அன்றோ. சிந்தை கணிந்தருள்வாய் கோவிந்தா. சங்கு சக்கரம் கொண்டவன் நீ அன்றோ. சிந்தை கணிந்தருள்வாய் கோவிந்தா. மறை நான்கு பொருளாகி நின்றவன்
தீபாவளி சம்பந்தமான இனிய பாடல்களை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். இது ஒளிமயமான தீபாவளி. ராவணனை வதம் செய்த பின் ஸ்ரீராமபிரான் சீதையோடு அயோத்தி திரும்பிய தினத்தை தீபாவளி திருநாளாக கொண்டாடுகின்றனர். இதனை போற்றும் விதமாக இந்த பாடல். ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுண்டொரு காலே ராமனுக்கு மன்னன் மூடி 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 தரித்தாலே பாமரமே உனக்கு என்னடி பேச்சு பாமரமே உனக்கு என்னடி பேச்சு பாமரமே உனக்கு என்னடி பேச்சு பாமரமே உனக்கு என்னடி பேச்சு பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சு பாமரமே உனக்கு என்னடி பேச்சு பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சு ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே நன்மையுண்டொரு காலே ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி ராமன் பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி அவன் நம்மை எல்லாம் காத்த வண்டி பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி அவன் நம்மை எல்லாம் காத்த வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி நாலு பேரில் மூத்த வண்டி அவன் என் கண்மணி பட்டம் கட்ட ஏத்த வண்டி நாலு பேரில் மூத்த வண்டி அவன் என் கண்மணி ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே நன்மையுண்டொரு காலே
தீப திருநாள் குறித்த அழகான கதைகளும் இனிமையான பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இந்த தீபாவளி ஆரோக்கியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் சந்தோஷமாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.